अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्याः समालिङ्गितवामभागं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये. நமஸ்தபாயை. இன்றைய தினம் சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸ்னுடைய கிளாஸ் நம்பர் 14ல இருந்துருக்கோம். சென்ற வகுப்புல நாம ஏகாதசா பாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல இருக்கக்கூடிய 11வது பாட்டத்தை நாம பார்த்து முடிச்சோம். அப்பவே என்ன பார்த்தோம்? கிம் சப்தஸ்ய பிரதமா விபக்தி ரூபாணி என்னென்ன, அதனுடைய ரூபங்கள் புல்லிங்கத்துல எந்த மாதிரி இருக்கும், ஸ்திரீலிங்கத்துல எந்த மாதிரி இருக்கும், நபும்சகலிங்கத்துல என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பிரதமா விபக்திக்கு மாத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். எப்படி நாமசப்தம்னா பெயர் சொற்களுக்கு எந்த மாதிரி விபக்தி அப்படிங்கிற ரூபங்கள் உண்டோ, அதே மாதிரி சர்வநாம சப்தங்களுக்கும் விபக்தி அப்படிங்கிற ரீதியில ரூபங்கள் உண்டு. ஆனா என்ன, அதுக்கும் இந்த நாம சப்தத்துக்கும் சர்வநாம சப்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தேன்னாக்கா, நாம சப்தத்துல பெயர் சொல், நாம சப்தம்னா பெயர் சொல், அதுக்கெல்லாம் சம்போதன பிரதமா விபக்தி உண்டு. சர்வநாம சப்தங்களுக்கு சம்போதன பிரதமா விபக்தி கிடையாது. இதுதான் அது, அந்த ரெண்டு சப்தங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத நாம முதல்ல இனிஷியலா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த கிம் சப்தத்தினுடைய ரூபங்கள் 7 இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அது வந்து சர்வநாம சப்தம். அந்த சர்வநாம சப்தத்துக்கு அப்ப எத்தனை விபக்தி வரும் அப்படின்னாக்கா, சம்போதன பிரதமா விபக்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாக்கா 7 விபக்திகள் இருக்கும். அதுல பிரதமா விபக்தியில அதனுடைய ரூபங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சென்ற வகுப்புல நாம பார்த்தோம். கஹா, கௌ, கே. ஸ்திரீலிங்கத்துல கா, கே, காஹா. நபும்சகலிங்கத்துல கிம், கே, காணி அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அது தொடர் புத்திர, கேட்டா, அதாவது இன்டிக்ளினபிள் வேர்ட்ஸ், அந்த சொற்கள் கீழே கொடுப்பா இல்லையா, அதுல கொடுக்கும் பொழுது எஃப்னா என்ன, என்னா என்ன, எம்னா என்ன, பீனா என்ன, ஏனா என்ன அப்படிங்கிற ரீதியில பார்த்துட்டே வரும் பொழுது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்டிக்ளினபிள் வேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஐஎன் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன? அவ்யய பதம். அவ்யயம்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு சொல்லானது இருக்கும், அதுக்கு பொருள் உண்டு, அந்த சொற்களுக்கு விபக்தி அப்படிங்கிற ரீதியில மாற்றம் எதுவும் ஏற்படாது, வச்சனம் அப்படிங்கிற ரீதியில மாற்றம் எதுவும் ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி லிங்கம் அப்படிங்கிற ரீதியில மாற்றம் ஏற்படாமல் ஒரு சொல்லானது as it is அப்படியே இருக்கும், அது சொரூபம் மாறாது. அது ஒரு வாக்கியத்துல அமைக்கும் பொழுது நமக்கு அந்த சொற்களானது அந்த வாக்கியத்தை இணைப்பதற்காக பயன்படக்கூடிய சொற்களுக்கு, ஏன்னா சொற்கள் அநேக விதம் இருக்குன்னு பார்த்தோம். பிகினிங்லேயே என்ன பார்த்தோம்? பதம் அப்படின்னா சொல். அந்த சொற்கள் நிறைய விதம் இருக்கு. நாம சப்தம் இருக்கு, சர்வநாம சப்தம் இருக்கு, விசேஷ சப்தம் இருக்கு, அவ்யய பதம் இருக்கு, கிரியா பதம் இருக்கு. அப்படிங்கறத நிறைய நம்ம என்ன பண்ணோம், அப்படியே மெல்ல தெரிஞ்சுட்டே வரோம். அந்த ரீதியில சென்ற அந்த 11th லெசன்ல அந்த அவ்யயம் அப்படிங்கிற பதங்கள் எல்லாம் சிலதெல்லாம் கொடுத்துட்டே வந்த அத்ர, தத்ர, புத்திர அப்படிங்கறதெல்லாம் என்னது? அவ்யய பதங்கள். அதுக்குதான் இன்டிக்ளினபிள் வேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம். அதையும் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் வரும் பொழுது அதுல 3 விதமான எக்ஸசைஸ் கொடுத்துட்டு சிலதெல்லாம் கொடுத்துன்னு வந்து, அதே மாதிரி அந்த 11வது பாடத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடி பாடத்திலையும் சரி என்ன கொடுத்தானாக்கா, ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கறத ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணா. ப்ரிஃபிக்ஸ்னா என்ன? சம்ஸ்கிருதத்துல உபசர்கான்னு பேர். இதெல்லாம் எழுதிக்குங்க. உபசர்கா அப்படின்னா என்ன? ப்ரிஃபிக்ஸ். அந்த உபசர்க்கங்கள்லாம் என்ன அப்படின்னாக்கா, அது வந்து கிரியாபதங்களுக்கு முன்னாடி அதை நம்ம கனெக்ட் பண்ண போறோம் இல்லையா? நமக்கு தெரியும் ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி சேர்க்கணும், சஃபிக்ஸ்னா பின்னாடி ஆட் பண்ணணும். அந்த ரீதியில அந்த 2 பாடத்துல என்ன பார்த்தோம் நம்ம? கச்சதி, ஆகச்சதி, நயதி, ஆனயதி இல்லையா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? மெல்ல பார்த்தா. அதே மாதிரி திஷ்டதி, உத்திஷ்டதி, சரதி, அனுசரதி, இந்த மாதிரியான சில சொற்களை நமக்கு
கொடுத்துட்டு வந்திருந்தா அதுக்கெல்லாம் என்ன பேரு? உபசர்க்கம் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய உபசர்க்கங்களை நம்ம கிரியாபதங்களோட கனெக்ட் பண்ணும் பொழுது அதனுடைய தன்மை, அதாவது அதனுடைய அர்த்தமானது மாறும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? மெல்ல தெரிஞ்சு. இதுதான் கிராமர். இலக்கண விசேஷமா நம்ம ஒரு பாடம் படிக்கும் பொழுது அந்த பாடத்தை மாத்திரம் படிக்க போறது இல்லை இல்லையா? இப்ப பாலாதர்ஷம் அப்படின்னு படிச்சுட்டு வரோம்னாக்கா நம்ம நோக்கம் என்னன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய வொக்காபுலரிஸ் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அது புல்லிங்கமா, ஸ்திரீலிங்கமா, நபும்சகலிங்கமான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பதம் எந்த மாதிரியான பதம், எந்த தன்மையுடையதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏகவச்சனமா, திவ்யவச்சனமா, பகுவச்சனமான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி என்ன பண்றோம்? நம்ம பிரஷ்னாஹா அப்படின்னு கொடுத்திருந்தா அதுக்கு என்ன பண்றோம்? ஆன்சரை கரெக்டா நாம அப்ளை பண்றோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம தொடர்ந்து 11 பாடங்கள்ல பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைய தினம் நம்ம அந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்தினுடைய 12வது பாடம், அதாவது துவாதசா பாடகா அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில இருக்கக்கூடிய அந்த பாடத்தை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி நாம ஒரு உபதேசமாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தோட இன்றைய தினத்தை நாம தொடங்க இருக்கோம். என்ன உபதேசமாலா பாருங்க, ஒரே நிமிஷம் ஷேர் பண்றேன். நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம மெல்ல 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 இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருக்கோம். திரும்பி பார்த்தோம்னா நம்ம டிராவல் பண்ண அந்த அந்த ஜேர்னி இல்லையா, எவ்வளவு விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்ப பார்க்கும் பொழுது நிறைய நமக்கு இருக்கும். இது எல்லாம் எப்படி சாத்தியம், எப்படி முடியும் அப்படின்னாக்கா, அதாவது நம்மளுடைய எஃபோர்ட் இல்லையா, யத்னம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதம். யத்னம் பிரயத்னம், முயற்சியே எடுக்காம நம்ம எந்த காரியத்திலையும் சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்த அடையவே முடியாது. மனசால நினைச்சா மாத்திரம் போராது. நாம ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு மனசால நினைச்சுட்டா அது மனசோட தான் இருக்கும். செயல்ல அது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பிரயத்னம் வேணும். சோ அந்த பிரயத்னம் எடுக்கிறதுக்கு இங்க நமக்கு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகத்தை காண்பிச்சு கொடுக்குறா. என்ன அந்த ஸ்லோகம்? கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி அகச்சன் வைனதேயோபி பதமேகம் நகச்சதி அப்படிங்கிறது ஒரு உபதேசமாலால இருக்கக்கூடிய ஸ்லோகம். கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி அகச்சன் வைனதேயோபி பதமேகம் நகச்சதி. பாருங்கோ, பிபீலிகானா ஆண்ட், அதாவது எறும்பு. வைனதேயகான கருடன், ஈகிள், நமக்கு தெரியும். பிபீலிகானா எறும்பு, வைனதேயகான கருடன், ஈகிள், நமக்கு தெரியும். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன நமக்கு வித்தியாசப்படுத்தி காண்பிக்க முடியும் அப்படின்னாக்கா, எறும்பு அப்படிங்கிறது மெல்லமா நகரக்கூடிய ஒரு ஜீவன், ஜந்து. அது மெல்லதான் நகரும். வைனதேயகானா அது எவ்வளவு ஃபாஸ்டா போகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது ரெண்டுத்துக்கும் இந்த செல்வது அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டும் எப்படி போகும், எந்த ஸ்பீட்ல போகும் நமக்கு தெரியும். கச்சன் அப்படின்னாக்கா அப்படியே போயிண்டே இருக்கிறது. கச்சன்னா போய்கொண்டே, நகர்ந்து கொண்டே இருப்பது. எது? பிபீலிகா, அது யாதி, போயிண்டே இருக்கு. அது அடைய வேண்டிய இலக்க அடைஞ்சு போயிண்டே இருக்கு. யோஜனானாம் சதான்யபி, சம்ஸ்கிருதத்துல யோஜனை அப்படின்னு சொல்லுவா. யோஜனானா நான் அப்பெல்லாம் இருந்தது. அதாவது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், 1 மைல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ யோஜனை 100 யோஜனை, 200 யோஜனை, இப்படிதான் அதனுடைய மெஷர் அப்படிங்கறது. அந்த அப்பெல்லாம் இருந்த வாழ்க்கை தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். யோஜனை அப்படின்னாக்கா 100 யோஜனை, 200 யோஜனை அப்படின்னு, அதாவது 2 யோஜனை 3 யோஜனை சேர்ந்து 1 மைல்னு சொல்லுவா. அதே மாதிரி 3 கிலோமீட்டர் சேர்ந்தது 1 மைல்னு சொல்லுவா. இப்படியாக அதுக்கு ஒரு அந்த மெஷர் வச்சிருந்தா. இந்த மாதிரி யோஜனானாம் சதான்யபி, சதனா 100 யோஜனை கூட அதால நகர்ந்து போயிட முடியுமா? எதால? எறும்பால. எப்போ? கச்சன், நகர்ந்து கொண்டே இருந்தால் மாத்திரம்தான். எறும்பு ஒரு க்ஷண நாழி கூட நிக்காது. பாருங்க, அது நின்னு நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம நின்று அதை பார்ப்போம். ஆனா எறும்புக்கு நிக்கிறதுக்கு நாழி கிடையாது. அது நின்று நம்ம பார்த்ததா சரித்திரமே இல்லை. அது என்ன பண்ணும்னா ஊர்ந்த வாக்கிலே இருக்கும் எறும்பு. அதனுடைய காரியத்தை பார்த்துட்டே இருக்கும். யாத்தி, போயிட்டே இருக்கும். கச்சன் பிபீலிகோ யாத்தி
அப்படி போயிட்டே இருக்கிறதுனால யோஜனானாம் சதான்யபி, அதால 100 யோஜனை கூட போயிட முடியுமா சுலபமா கடந்து. அகச்சன் போகாமே இருக்கு. கச்சன்னா போயிட்டே இருக்கிறது, அகச்சனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், போகாமே இருக்கிறது. எது? வைனதேயோபி. நீங்க பெரிய பெரிய கருடன் மாதிரி ஃபாஸ்டா போற திறமை கூட உங்ககிட்ட இருக்கலாம். அகச்சன் போகாம ஒரு இடத்துல நின்றுட்டே இருந்தா பதமேகம் நகச்சதி, ஒரு அடி கூட உங்களால நகர முடியாது. பாருங்க, உங்களுக்கு கருடன் மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கு? சக்தி இருக்கு வேகமா போறதுக்கு. ஆனா நீங்க நகராமே அங்கேயே நின்றுட்டே இருந்தா அந்த சக்தி இருந்து என்ன பிரயோஜனம்? வேஸ்ட். உங்களால என்ன பண்ண முடியாது? பதமேகம் நகச்சதி, பதம்னா ஒரு அடி, ஒரு அடி கூட உங்களால எடுத்தே வைக்க முடியாது. ஆனா கச்சன் பிபீலிகோ யாதி, ஒருவேளை எறும்பு மாதிரி நமக்கு சுறுசுறுப்பு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மெல்லதான் நகருவோம். ஆனா என்ன பண்ண முடியும்? யோஜனானாம் சதான்யபி, 100 யோஜனையை கூட சுலபமா கடந்து போயிட முடியும். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னாக்கா ப்ராசஸ், அதுதான் முக்கியம். ப்ராசஸே இல்லாம எனக்கு நிறைய சக்தி இருக்கு, நிறைய பவர் இருக்கு அப்படின்னா என்ன பிரயோஜனம்? அத இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் இல்லையா, அப்ளை பண்ணணும் இல்லையா, அப்பதானே அதுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு எறும்பு கிட்டே இருந்து நம்ம சுறுசுறுப்பை கத்துக்கணுமா. கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி அகச்சன் வைனதேயோபி பதமேகம் நகச்சதி. என்ன அப்படின்னாக்கா எறும்பு மாதிரி நம்மளும் சம்ஸ்கிருதம் கத்துக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டா நம்ம ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னாக்கா பிரதிதினம் ஒரு 10 பதத்துக்காவது நான் அர்த்தம் தெரிஞ்சுனேன் போறோம். ஒரே ஒரு சப்தம் இன்னைக்கு நான் படிச்சேன், ஒரே ஒரு தாத்துக்கு ரூபத்தை நான் ஆத்மநேய பதத்திலையும் பரஸ்மய பதத்திலையும் படிச்சேன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருந்துன்னு நாம நம்மள அந்த வழியில செலுத்திட்டோம்னாக்கா 10 நாள் கழிச்சு திரும்பி பார்த்தேன்னா 10 சப்தங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், 100 சொற்கள் நமக்கு அர்த்தத்தோட தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஒரு 10 தாத்துக்களுக்கு நாங்க பரஸ்மய பதத்துல என்ன ரூபம் வரும்னு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம். நான் வெறுமையே இருந்துட்டு பின்னாடி படிப்பேன் சக்தி இருக்குன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை காண்பிச்சு கொடுக்குறா. கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி அகச்சன் வைனதேயோபி பதமேகம் ந கச்சதி அப்படிங்கிறது உபதேசமாலால இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது லெசன் போலாம். பாருங்கோ, சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல இருக்கக்கூடிய இந்த பாடம் சம்ஸ்கிருத பாலாதர்ஷே துவாதசா பாடஹா. துவாதசா பாட்டான என்ன? 12th லெசன். என்ன கொடுத்திருக்கா? பிரதானமான 2 சொற்கள். புஸ்தகம், பேட்டிகா. புஸ்தகம்னா தெரியும், புக்கு, புத்தகம். பேட்டிகா, பாக்ஸ், பெட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புஸ்தகம், பேட்டிகா. அதுக்கே என்ன கொடுத்திருக்கா? சில அவ்விய பதங்களை கொடுத்திருக்கா பாருங்க இல்லையா. ஒரு ப்ராசஸ் போறோம், அது அதே ரீதியில அழகா நம்மளை மெயின்டைன் பண்றா பாருங்க. போன லெசன்ல அத்ர, தத்ர, குத்ரன்னு பார்த்தோம். இங்க பாருங்க, இக, ச, வா அப்படிங்கிற 3 அவ்விய பதங்களை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா இல்லையா. சிறுதுளி பெருவெள்ளம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, எறும்பு மாதிரி சில விஷயத்தை நாம அப்படியே நகர்ந்துட்டே போனோம் அப்படின்னாக்கா நம்மள அறியாமலே பல சொற்கள் நம்ம தெரிஞ்சுன்னு போலாம். பாருங்க, இக ஏகம் புஸ்தகம் ஏகா பேட்டிகா ச ஸ்தஹா. என்ன கொடுக்குறா அப்படின்னாக்கா இகன இங்கு, ஏகம் ஒரு, புஸ்தகம் புக்கும், ஏகா பேட்டிகா. பாருங்க, ஏகம் புஸ்தகம் அது நபும்சகலிங்கம், இதுவும் நபும்சகலிங்கத்தை பிரயோகம் பண்ற. ஏகா பேட்டிகா இது ஸ்திரீலிங்கம், அதனால ஸ்திரீலிங்கத்தை பிரயோகம் பண்ற. பாருங்க, இது அப்படியே அபியாசம் பண்ண நமக்கு எந்தெந்த சொற்கள் புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம் அப்படிங்கிறது தானா சேரும். நம்ம அதை பத்தி கவலையே பட வேண்டாம் இல்லையா. பாருங்க, இக ஏகம் புஸ்தகம் ஏகா பேட்டிகா ச ஸ்தஹா. சன்றது என்னன்னாக்கா அண்டு இல்லையா, மற்றும். என்ன இருக்கு? புஸ்தகம் மற்றும் பெட்டி. அப்போ சன அண்டு அது ஒரு அவ்விய பதம். ஸ்தஹ, ஸ்தஹனா அஸ்தி, ஸ்தஹ சந்தி. அஸ்தினா இருக்கிறது, ஸ்தஹனா 2 பொருட்கள் இருக்கின்றன, சந்தினா பல இருக்கின்றன.
அதனால ஸ்தகானா இரண்டு வஸ்துக்கள் இருக்கிறதுனால ஸ்தகா அப்படிங்கிற கிரியாபதத்தை அங்க பிரயோகம் இருக்கு. தத்து கிருஷ்ணஸ்ய சப்தமஞ்சரி புஸ்தகம். தத்துனா அது. கிருஷ்ணஸ்ய கிருஷ்ணனுடைய சப்தமஞ்சரி புஸ்தகம். அது என்ன புஸ்தகம் கேள்வி வரும் நமக்கு பின்னாடி. அது என்ன புஸ்தகம்? சப்தமஞ்சரி புஸ்தகம். யாருடைய புஸ்தகம்? கிருஷ்ணஸ்ய சப்தமஞ்சரி புஸ்தகம். இப்படியாக கேள்விகள் பின்னாடி வரப்போறது அபியாசத்துல. அதனால அந்த கேள்விகளுக்கு நம்ம விடை எழுதுறதுக்கு இந்த அர்த்தத்தோட நம்ம படிச்சோம்னா நம்ம சுலபமா இருக்கும். தத்து கிருஷ்ணஸ்ய சப்தமஞ்சரி புஸ்தகம். தஸ்ய புஸ்தகஸ்ய மூல்யம் ஏகோ ரூப்யகா. தஸ்ய அந்த புத்தகத்தினுடைய மூல்யம், மூல்யன பிரைஸ், ஏகோ ரூப்யகா 1 ரூபி, 1 ரூபாயா. தஸ்மின் புஸ்தகே 200 புட்டானி சந்தி. தஸ்மின் அந்த புத்தகத்தில் 200. எப்பவுமே சம்ஸ்கிருதத்துல நம்ம என்ன பண்ணோம், ரெண்டாவது இருக்கிறத முதல்ல சொல்லிட்டு அப்படிதான் நம்ம அங்கானா வாமதோகதிகின்னு சொல்லுவா. என்ன பண்ணா 200. அப்ப என்ன அர்த்தம்? சதம்னா 100, 200 என்ன அப்படின்னாக்கா 200. 200 புட்டானி. புட்டம்னா பேஜ், புட்டானி பேஜஸ் சந்தி இருக்கின்றன. பார்த்தோட அஸ்தி ஸ்தகா சந்தி ப்ளூரல் வருதுனால இங்க சந்தின்னு பிரயோகம் இருக்கா. மம ஸ்ரீராமோதந்த புஸ்தகே 60 புட்டானி சந்தி. மமன என்னுடைய, ஸ்ரீராமோதந்த புஸ்தகே, ராமோதந்தம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்துல 60 புட்டானி சந்தி. 60 புட்டானி பேஜஸ் சந்தி இருக்கின்றன. என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல? இக ஏகம் புஸ்தகம் ஏகா பேட்டிகாச்ச ஸ்தஹா. தத் கிருஷ்ணஸ்ய சப்தமஞ்சரி புஸ்தகம். தஸ்ய புஸ்தகஸ்ய மூல்யம் ஏகோ ரூப்யகः. தஸ்மின் புஸ்தகே 200 புட்டானி சந்தி. மம ஸ்ரீராமோதந்த புஸ்தகே 60 புட்டானி சந்தி அப்படிங்கிறது முதல் பேராகிராஃபா இருக்கு. ரெண்டாவது பேராகிராஃபா பாருங்க. இப்ப புஸ்தகத்தினுடைய என்னென்ன புஸ்தகத்தை வச்சுட்டு எந்த மாதிரியான சொற்கள் ஃப்ரேம் பண்ணலாம்னு பண்ணி காமிச்சா. இப்போ அடுத்தது ரெண்டாவது சொல்ல என்ன பார்த்தோம்? பிரதானமான சொல்ல பேட்டிகான்னு பார்த்தோம். அந்த பேட்டிகாங்கிறத வச்சுட்டு சில வாக்கியத்துல அமைச்சிருக்கா. அது என்னென்ன வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்லாம் சேர்ந்து எப்படி பேராகிராஃபா மாறி இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்யாம் பேட்டிகாயாம் காணி வஸ்தூனி வித்யந்தே. இங்க இருக்கக்கூடிய அஸ்யாம் இந்த பேட்டிகாயாம் அந்த பாக்ஸுக்குள்ள காணி வஸ்தூனி வித்யந்தே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கின்றன? காணி வஸ்தூனி என்ன பொருட்கள்லாம் வித்யந்தே இருக்கின்றன. தஸ்யாம் பேட்டிகாயாம் வஸ்திராணி பூஷணானி தனானி சன அண்டு சொல்லியிருக்கேன் இல்லையா? வித்யந்தே இருக்கின்றன. என்னென்ன இருக்கு பாருங்க. தஸ்யாம் அந்த, பேட்டிகாயாம் வஸ்திராணி துணிகள், பூஷணானி ஆர்னமெண்ட் அதாவது ஆபரணங்கள், தனானி செல்வங்கள், மணி இல்லையா, அத பணம், பணங்கள், என்ன சொன்ன அண்டு இல்லையா, வித்யந்தே இருக்கின்றன. இயம் அரேஹே பேட்டிகா. இயம் அரேஹே பேட்டிகா. இது யாருடைய பெட்டி? அரி அவனுடைய பெட்டி. அரினா பேர். அரேஹே அப்படின்னா அரியினுடைய. சஹா இமாம் குஞ்சிகையா உத்காடயதி. குஞ்சிகான கி, சாவின்னு பேர். குஞ்சிகையான சாவியினால். சஹா இமாம் குஞ்சிகையா இந்த சாவியின் மூலமாக உத்காடயதி திறக்கிறது, ஓபன் பண்றது. உத்காடயதினா திறப்பது. குஞ்சிகா அரேஹே கோபாலஸ்யவா கரே வர்த்ததே. குஞ்சிகான என்னது? சாவி, கீயானது. ஹரேஹே அரியினுடைய அல்லது கோபாலஸ்யவா வானா அல்லது ஆர். அதான் இங்க மூணு அவ்விய பதங்கள் பார்த்தோம். இக ச வ. இகன இங்குன்னு பார்த்துட்டோம். சன அண்டு எப்படி பிரயோகம் பண்றதுன்னு பார்த்துட்டோம். கடைசியா இருக்கக்கூடியது என்ன? வா அப்படிங்கிற. வானா அல்லது ஆர் அப்படிங்கிற. இங்க என்ன சொல்ற? அதை வச்சுட்டு குஞ்சிகா ஹரேஹே
கோபாலஸ்ய வா கரே வர்த்ததே. கரஹன கை, கரேன கையில், இன் ஹேண்ட். யாருடைய கையில இருக்கும் அந்த சாவியானது? ஒண்ணு ஹரியனுடைய கையில இருக்கும், அல்லது ஆர் கோபாலஸ்ய கரே வர்த்ததே, கோபாலனுடைய கையில அந்த சாவியானது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது பேராகிராஃப் கொடுத்திருக்கா. என்ன கொடுத்திருக்கா ரெண்டாவது பேராகிராஃப்ல? அஸ்யாம் பேட்டிகாயாம் காணி வஸ்தூனி வித்யந்தே அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு என்ன உத்தரம்? தஸ்யாம் பேட்டிகாயாம் வஸ்திராணி பூஷணானி தனானி ச வித்யந்தே. இயம் அரேஹே பேட்டிகா சஹ இமாம் குஞ்சிகையா உத்காட்டயதி. குஞ்சிகா அரேஹே கோபாலஸ்ய வா கரே வர்த்ததே அப்படிங்கிறது இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ரெண்டாவது பேராகிராஃப். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த பாடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுட்டோம். இப்ப நமக்கு படிக்கிறதுக்கு அபியாசம் கொடுக்கலாம் இல்லையா? நம்ம ஏற்கனவே யார் யார் படிச்சிருக்காளோ அவ படிக்காதவா இதை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யார் படிக்கிறேள்? படிக்கட்டுமா சுவாமி? படிங்க படிங்க. ஏற்கனவே படிச்சேன்னா படிக்காதவாளுக்கு வாய்ப்பு கொடுங்க. அந்த மாதிரி பையனை இருக்கிறது நம்ம ஒரு 10 பேர் இருந்துருக்கோம்னா நம்மளே மாத்தி மாத்தி கரெக்டான எல்லாரும் படிக்கணும். அப்பதான் நீங்க எப்படி படிக்கிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அதனால படிங்க, எல்லாருமே படிக்கலாம், படிங்க. द्वादशः पाठः पुस्तकं पेटिका इह च वा। इह एकं पुस्तकम् एका पेटिका च स्तः। तत् कृष्णस्य शब्दमञ्जरी पुस्तकं। तस्य पुस्तकस्य मूल्यम् 1 रूप्यकः। तस्मिन् पुस्तके 200 पुटानि सन्ति। मम श्रीरामोदन्त पुस्तके 60 पुटानि सन्ति। अस्यां पेटिकायां कानि वस्तूनि विद्यन्ते? तस्यां पेटिकायां वस्त्राणि भूषणानि धनानि च विद्यन्ते। इयं हरेः पेटिका। स इमां कुञ्चिकया उद्घाटयति। कुञ्चिका हरेः गोपालस्य वा करे वर्धते। அடுத்து யார் படிக்க போறா? போடுங்க நீங்க. படிங்க. द्वादशः पाठः पुस्तकं पेटिका इह च वा। इह एकं पुस्तकम् एका पेटिका च स्तः। तत् कृष्णस्य शब्दमञ्जरी पुस्तकम्। तस्य पुस्तकस्य मूल्यम् 1 रूप्यकः। तस्मिन् पुस्तके 200 पुटानि सन्ति। मम श्रीरामोदन्त पुस्तके 60 पुटानि सन्ति। अस्यां पेटिकायां कानि वस्तूनि विद्यन्ते? तस्यां पेटिकायां वस्त्राणि भूषणानि धनानि च विद्यन्ते। इयं हरेः पेटिका। स इमां कुञ्चिकाया उद्घाटयति। कुञ्चिका हरेः गोपालस्य वा करे வர்த்ததே. ரொம்ப சீரியஸா எடுத்துப்பான்ட்டு அறியேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அடுத்து யார் படிக்க போறா? இன்னைக்கு ஒரு 3 பேரா படிச்சுட்டா அடுத்தது 3 பேர் படிக்கலாம்ல. அடுத்த நிமேஷிகா. पुस्तकं पेटिका इह च वा। इह एकं पुस्तकम् एका पेटिका च स्तः। तत् कृष्णस्य शब्दमञ्जरी पुस्तकम्। तस्य पुस्तकस्य मूल्यम् 1 रूप्यकः। तस्मिन् पुस्तके 200 पुटानि सन्ति। मम श्रीरामोदन्त पुस्तके 60 पुटानि सन्ति। अस्यां पेटिकायां कानि वस्तूनि विद्यन्ते? तस्यां पेटिकायां वस्त्राणि भूषणानि धनानि च विद्यन्ते। इयं हरेः पेटिका। स इमां कुञ्चिकया उद्घाटयति। कुञ्चिका हरेः गोपालस्य वा करे वर्तते।
இப்போ இன்னைக்கு 3 பேர் படிச்சாருன்னா அடுத்த லெசன் வரும்போது இன்னொரு 3 பேர் படிச்சாருன்னா அந்த மாதிரி நம்ம ஒரு 3 லெசன் வச்சுட்டா 3 பேரா படிச்சா சுலபமா இருக்கும். ஓகே, பாருங்க அடுத்து இதனுடைய எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த பாடத்துல இருந்தக்கூடிய அந்த சொற்களை பயன்படுத்தி வாக்கியங்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம், இந்த வினாக்களுக்கு விடை அளிக்கணும். பிரஷ்னாக இக கே ஸ்தகான்னு கேட்டிருக்கான். இக கே ஸ்தகான்னு கேட்டிருக்கான். என்னென்ன இருக்கு இங்க அப்படின்னாக்கா, இக ஏகம் புஸ்தகம் ஏகா பேட்டிகாச்ச ஸ்தகா அப்படிங்கிறது அதுக்கு நம்ம விடையா கொடுக்கும். இதம் கஸ்ய புஸ்தகம் அப்படின்னு கேட்டிருக்கான். தது கிருஷ்ணஸ்ய சப்தமஞ்சரி புஸ்தகம், கிருஷ்ணஸ்ய புஸ்தகம் அப்படின்னு எழுதலாம். கிருஷ்ணஸ்ய புஸ்தகஸ்ய கிம் மூல்யம் கேட்டிருக்கான். கிருஷ்ணஸ்ய புஸ்தகஸ்ய என்ன மூல்யம் அப்படின்னாக்கா, மூல்யம் ஏகோ ரூப்யகா, ஏகோ ரூப்யகா. கஸ்மின் 200 புட்டானி சந்தி, எதுல இந்த 200 பேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, என்ன புஸ்தகத்தை பார்த்துட்டு இருக்கோம், சப்தமஞ்சரி புஸ்தகே அப்படின்னு ஆன்சர் எழுதணும். சப்தமஞ்சரி கஸ்மின்றதுல சப்தமஞ்சரி புஸ்தகே 200 புட்டானி சந்தி. தவ புஸ்தகே கதி புட்டானி சந்தி. மம ஸ்ரீராமோதந்த புஸ்தகே 60 புட்டானி சந்தி அப்படின்னு ஆன்சர் கொடுக்கும். இயம் கஸ்ய பேட்டிகா, இயம் இது யாருடைய பெட்டின்னு கேட்டுக்கா. இது யாருடைய பெட்டி அப்படின்னு கேக்குறா. இது யாருடைய பெட்டி அப்படின்னாக்கா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இயம் அரேஹே பேட்டிகா, இயம் அரேஹே பேட்டிகா. அதுக்கப்புறம் கஸ்தாம் கயா உத்காடயதி, யாரால கிடைக்கப்படுறது, சஹா இமாம் குஞ்சிகையா உத்காடயதி. குஞ்சிகா கஸ்ய கரே வர்த்ததே அப்படின்னாக்கா, குஞ்சிகா அரேஹே கோபாலஸ்யவா கரே வர்த்ததே அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஆன்சர் பண்ணணும். இது தொடர்ந்து அடுத்தது என்ன இருக்குனாக்கா, மம வயம் அது என்ன அப்படிங்கறத நான் அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா, எப்படி சஹா தௌ தே சா தே தாஹா தத்தே தானின்றத பார்த்திருக்குமோ அந்த மாதிரி அகம் ஆவாம் வயம், அதே மாதிரி துவம் யுவாம் யூயம் அப்படிங்கிற அந்த சர்வநாம சப்தங்கள்னா என்ன, அதனுடைய ரூபங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அந்த சப்தங்கள் என்ன தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த இங்க இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம ஒன்னொன்னா பண்ணலாம். சரியா, அது நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் நடத்தி சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி அஸ் அப்படிங்கிறது ஒரு தாது, அது லட் ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அஸ்தி ஸ்தஹா சந்தி, அசி ஸ்தஹ ஸ்த, அஸ்மி ஸ்வஹா ஸ்மஹா அப்படிங்கிறது அதனுடைய, அதாவது லட் ரூபத்துல இருக்கக்கூடிய, லட் ரூபம்னா என்ன, வர்த்தமான காலத்துல அஸ் அப்படின்னா என்ன, இருப்பது, டு பி, இருக்கான்னு அர்த்தம். அஸ்தி அவன் இருக்கிறான் இல்லையா, ஸ்தஹா அவர்கள் இருவர்கள் இருக்கிறார்கள், சந்தி அவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள், அசினா நீ இருக்கிறாய், ஸ்தஹானா நீங்கள் இருவர்கள் இருக்கின்றீர்கள், ஸ்தனா நீங்கள் பல பேர் இருக்கிறீர்கள், அஸ்மி நான் இருக்கிறேன், ஸ்வஹா நாங்கள் இருவர்கள் இருக்கின்றோம், ஸ்மஹா நாங்கள் பல பேர் இருக்கின்றோம் அப்படிங்கிறது இந்த கிரியாபதத்தினுடைய தன்மை என்ன, அது தேர்ட் பர்சன்ல, செகண்ட் பர்சன்ல, ஃபர்ஸ்ட் பர்சன்ல, அதாவது பிரதம புருஷ, மத்தியம புருஷ, உத்தம புருஷ, அதோட ரூபங்கள் எப்படி வரும் அப்படிங்கிற இந்த பாடம் மூலமா நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய அந்த வெக்காபுலரிஸ் சொற்கள் இருக்கு, அதனுடைய அர்த்தம் என்னென்ன அப்படிங்கிறத மாத்திரம் இப்ப நீங்க இந்த லெசன்ல இருந்து அபியாசம் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன் அடுத்த கிளாஸ்ல அகம் சப்தம் எப்படி வரும், தொம் சப்தம் எப்படி வரும், அதோட ரூபங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு அந்த சப்தங்களோட அதை சொல்லித்தரேன். அப்பதான் உங்களுக்கு அந்த மம அப்படிங்கிற ரூபத்துக்குலாம் என்ன அர்த்தம், அதை வச்சு எப்படி நான் பிரயோகம் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பாடத்தை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சம்சயம் இருந்தா கேளுங்க, சொல்றேன், இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். அப்படியே தாசன். ಧನ್ಯವಾದಾः. ಧನ್ಯವಾದಾः. ಧನ್ಯವಾದ. 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 ನಮಸ್ಕಾರ. ನಮಸ್ಕಾರ. தாசன். எல்லாருக்கும் தன்யவாதம்.